Hello friends, welcome to our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பொட்டலம் பிரியாணி. இந்த பொட்டலம் பிரியாணி வந்துட்டு நம்ம சிக்கன் வச்சு செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கப்புறமா சிக்கன் தொக்கு செஞ்சுட்டு ஃபைனலா முட்டை ஆம்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மூணுத்தையும் அலைன் பண்ணிட்டு பொட்டலமா மடிக்க போறோம். இன்னைக்கு அந்த ரெசிபி வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை 1 டீஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் இதுல இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 கிலோ சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி அதுலேயே வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எப்பவும் அரிசி போட்ட உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. இதை வந்து 2 நிமிஷம் கேஸ் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து உடையாதபடி பார்த்துக்கணும். இந்த மாதிரி செய்யறப்போ நம்மளுக்கு பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரியா வரும். இப்போ 2 நிமிஷம் அதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து தேவை. அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு வத்தி இருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு தம் வைக்கலாம். இந்த மாதிரி மேல அரிசியை நல்லா ஈவன் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவை மேல சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் வந்து மேல சேர்த்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேல வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி தம்ல வச்சிருக்கிற டைம்ல காரசாரமான சிக்கன் தொக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வந்து தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடலாம் தக்காளியை. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் ஒன்று சேர எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சிக்கன் வேகத்துக்காக ஒரு 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா வேகட்டும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியும் வந்துட்டு கொஞ்சம் வந்து சுண்டணும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கடைசியா 1/4 டீஸ்பூன் மிளகு தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல காரசாரமான சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மெதுவா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரியா வந்திருக்கு. இப்போ பிரியாணியை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வாழை இலையை இந்த மாதிரி நெருப்புல நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். அப்போதான் நமக்கு பொட்டலம் மடிக்கிற போது ஈஸியா வந்துட்டு மடிக்க முடியும். அடுத்தது குயிக்கா வந்து ஒரு முட்டை ஆம்லெட் வந்து செஞ்சிடலாம். அதுக்கு 2 முட்டையை வந்துட்டு நான் உடைச்சு சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா மிளகு தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை திருப்பி போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பொட்டலம் பண்றதுக்கு நம்ம வாட்டி வச்ச வாழை இலையில நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்னொன்னு அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை ஆம்லெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பவுல்ல நம்ம செஞ்சு வச்சிருந்த சிக்கன் தொக்கை வந்துட்டு போட்டுக்கிறேன். இதுக்கு மேல பிரியாணியை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம செஞ்சு வச்ச ஆம்லெட்க்கு மேல இந்த பவுலை ஃபிளிப் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவா எடுங்க. இப்போ அழகா நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த இலையை வச்சு இப்போ பொட்டலம் மாதிரி வந்து மடிச்சுக்கலாம். மடிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு டைட்டா வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ நூல் வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி நூல் வச்சு கட்டுற போது நமக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டலத்தை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கலாம்.
இப்போ 2 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம் மெதுவா. திருப்பி இது இந்த பக்கம் ஒரு 2 minutes வந்து இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் பொட்லம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாழை இலையோட வாசனையோட அந்த பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. இந்த பொட்லம் பிரியாணி இன்னும் வேற வேற மாதிரி செய்யலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த மெத்தட்ல செஞ்சிருக்கேன். கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் சிக்கன் பொட்லம் பிரியாணியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. வர கிறிஸ்மஸ்க்கு உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்றோம். Until then, take care. Bye.